6ஆம் நாளை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ 6ஆம் நாள் சொல்றது காட்டில அந்த நாள் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் சொல்றது அது எவ்வளவு மிகப்பெரிய நாள் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல ஆதியாமத்துல இருக்கிற அந்த படைப்பின் காரியங்கள் வந்து பாரா சொல்லும்போது தேவன் படைக்கிறது ஆரம்பத்திலே படைச்சிட்டாரு. அந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ ஆனால் மிச்சதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்துறாரு சொல்றதை நம்ம அது மட்டும் இல்லாம அது பிறப்பிக்க கடவுள் சொல்லி சொல்றதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்ப ஆதாம் வந்து பாவம் செஞ்சதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் நாள்ல தான் பாவம் செஞ்சான். அதே போல நம்ம இருக்கிறதும் வந்து இந்த 7ஆம் நாள் தான் சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இப்போ வந்து நம்ம ஆதியாகமம் போலாம். 1ஆம் அதிகாரம். அதுல வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து அவரோட சாயல்ல மனுஷனை உண்டாக்கினார் சொல்றோம். So God created man in his own image. சொல்லி போட்டு தேவன் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 1:27. தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலில் உண்டு பண்ணினார். இப்ப இங்க இருக்க சாயல்னா என்னது? இமேஜ். அவருடைய உருவம் மாதிரிதானே, இல்ல குணங்கள்? அவருடைய உருவம் மாதிரி. ஓகே. சோ அவருடைய உருவம் கிடையாது. இது என்னதுன்னா அவருடைய குணங்களை தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம அவருடைய பார்த்து பேசி கொண்டு சாயல் சொல்லும்போது. ஓகே. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனிதன் சோ மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் நீங்க ஒட்டுறவ பாத்தீங்கன்னா மனுஷனுக்கும் 2 கண்ணு, மூக்கு, வாயு, காது, ஓகே, தலை, ஓகே, அந்த மாதிரி ரூபம் இருக்கு. அதே மாதிரிதான் மிருகத்துக்கும் வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். மிருகங்கள் ஓகே எது வேணா இருக்கலாம். யானையா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், குதிரையா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், ஓகே, எல்லாத்துக்குமே எல்லாம் பாம்பா இருக்கட்டும், எல்லாமே ஓகேவா. எது வேணா இருக்கட்டும். மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் சாயல் சொல்லும்போது இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள உறுப்புகள் எல்லாமே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கும் பண்ணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஒற்றுமை கூட இருக்கும் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒற்றுமை இருக்கும் சொல்லுவாங்க. அதே நேரத்துல பண்ணிக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வேர்க்கிறதுதான் வந்து பண்ணிக்கும் வேர்க்கும். அதுக்கும் வந்து முடி இருக்காது, நம்மளுக்கும் முடி இருக்காது. ஓகேவா. அதோட லிவரும் மனுஷனோட லிவரும் வந்து ஓரளவு ஒத்து போகும்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுவுமே டெஸ்ட் பண்றதுக்கு, மெடிசன் சம்பந்தம் டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கிட்ட தான் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, அதுகிட்ட. அப்புறம் குரங்கு, எலி அந்த மாதிரி போட்டு செக் பண்ணுவோம்னு சொல்லிடுவாங்க. சோ அப்ப சாயல் சொல்லும்போது பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து மிருகத்துக்கு வந்து எல்லா வகையிலுமே வந்து ஒப்பா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். ஆனா பைபிள்ல சொல்ற சாயல் வந்து அது தேவனோட மனுஷன் வந்து ஒப்பா இருக்கிறான், அதுதான் சாயல் சொல்லி இமேஜ் சொல்லும்போது தேவனும் வந்து மனுஷன் போல 2 கண்ணு, மூக்கு, வாய் வச்சு நம்மளுடைய உருவத்துலதான் இருக்காரா சொல்லி பாத்தீங்கன்னா அது இங்க சொல்ல வரல சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தேவன் எப்படி இருப்பார் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அவரை பத்தி நாம பார்க்கும்போது அவர் வந்து இன்விசிபிள் காட் படிக்கலாம். ஓகே, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனா 1 தீமோத்தேயு 1:17 தானே? ஆமாம், 1 தீமோத்தேயு 1:17.
நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. நித்தியமும் அழிவில்லாம அழிவில்லாமையும் ஓகே அதரிசனம் உள்ள அத்தரிசனம் உள்ளவர். அத்தரிசனம்னா என்னது? காணக்கூடாதவர். காணக்கூடாது. அதனால்தான் இன்னொரு வசனம் கூட என்ன இருக்குன்னா 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஓகேவா? அப்போ காணக்கூடாதவர், கூடாதவர்னா என்ன அர்த்தம்? அவரை பார்க்க முடியாது. அதுதான் பார்க்கவே கூடாது. கூடாதுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இப்போ இதை செய்யாதீங்க பண்ணாதீங்க சொல்ற மாதிரி காணக்கூடாதவர் சொல்லுவாங்க. அப்ப என்னதுன்னா அவர் வந்து நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது, இன்விசிபிள். ஓகேவா? அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க, அதனால்தான் அத்தரிசனம் சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும். அத்தரிசனம் சொல்ற வார்த்தை நம்ம பார்க்கணும். அவர் ஒருவரே. அதை திருப்பி ஒரு வாட்டி வந்து 1 தீமோத்தேயு 1:17 படிங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒருவரே. ஓகே, அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே சொல்லி பார்க்கிறோம். ஞானமுள்ள தேவனாய் இருக்க சொல்லி பார்க்கும்போது அத்தரிசனம் சொல்லி போட்டுருக்கோம். அப்போ அவரோட சாயல்னா நம்மள எப்படி இருக்கணும்? அத்தரிசனமா இருக்கணும். ஆனா நம்ம கண்ணுக்கு புறப்பட்டு தெரியணும். தெரியலாம். ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா சாயல் சொல்ல முடியாது. ஓகே, பிசிக்கல் அப்பியரன்ஸ் சொல்ல முடியாது. ஓகேவா? பிசிக்கல் அப்பியரன்ஸ் நம்ம மிருகத்தை, சிங்கத்தை பாக்குறோம், புலியை பாக்குறோம், நாயை பாக்குறோம், பூனையை பாக்குறோம், ஓகே, கரடியை பாக்குறோம். அந்த மாதிரி அனிமல்ஸ் உடைய அப்பியரன்ஸ் தான் அந்த அப்பியரன்ஸ் தான் என்னதுன்னா பூமியில இருந்து வந்த அந்த மிருகம் எனக்கு தெரியுதோ புறப்படுதோ அதே மாதிரிதான் மனுஷன் என்ன பண்றான்னா தேவனால் பூமியில இருந்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்படுறான். ஓகே, பூமியில இருக்கிற எல்லா மண்ணில் இருக்கிற வளங்களும், ஓகே, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் புரோட்டீன்ஸ், அப்புறம் அயனு. ஓகே, அதனால அயன் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஈரல் சாப்பிட வேண்டியது இருக்கு, அப்புறம் டேட் சாப்பிட வேண்டியது இருக்கு. ஏன்னா பெருக ஓகே, அயன்னா என்னது? உண்மையான அயனு நம்ம சரீரத்துல இருந்து என்னது ஒரு ஆணி அளவுக்கு அயன் எடுக்கலாமா? ஒரு பெரிய ஆணி அதை வந்து நம்ம அளவு நம்ம அயன் எடுக்கலாமா? அந்த அளவு அயன் இருக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே என்னதுன்னா நம்ம சரீரத்துல வந்து மண்ணில் இருக்கிற அந்த வளங்கள் தான் என்ன இருக்குன்னா நம்ம உருவாயிருக்கும். அது மூலமா தான். சோ ஆனா காட் அப்படி கிடையாது. சரீர வகையில அவர் கம்ப்ளீட்லி வேற சொல்லிப்பாரு. ஓகேவா? அவர் காணக்கூடாதவர், அவருடைய அப்பியரன்ஸே வேற. சொல்லிப்பாரு. அப்படி இருக்கும்போது அப்ப சாயல்னா என்னது சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போ மிருகமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாயல் தான் இருக்கு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய இந்த இதுலதான் அப்பியரன்ஸ்ல தான் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். தலை, கை, கால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்மளுக்கும் 2 கை 2 கால் இருக்குன்னா அதுக்கும் அதே மாதிரிதான் முன்னாடி 2 கை தான் வந்து 2 கால் இருக்கு, பின்னாடி 2 கால் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரிதான் வந்து உள்ள ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எப்படி வந்து இது நம்மளுக்கும் வந்து நம்ம காடோட சாயல் சொல்லி இங்க எழுதிருக்கு ஆதிகமத்துல சொல்லி நம்ம பாக்குறோம்னா அது வந்து குணங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி குணங்களை பேசுறாங்க சொல்லி நம்ம சொல்லலாம், பார்க்கலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குணமா நம்ம என்ன பார்க்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா படைப்பாற்றல். ஸோ ஃபர்ஸ்ட் குணமா நம்ம பாக்குறது வந்து கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி. ஓகே, ஏதாவது ஒரு மிருகமாச்சும் ஏதாவது படைச்சிருக்கா இது வரைக்கும்? இல்ல. உருவாக்கி மனுஷன் தான் என்ன பண்ணா இப்ப நம்ம பேசுற அந்த இன்டர்நெட் முதற்கொண்டு, ஓகே, மொபைல் முதற்கொண்டு, பெண்ணு முதற்கொண்டு, பேப்பர் முதற்கொண்டு, வீடு கட்டி இந்த மாதிரி வாழணும் சொல்லி முதற்கொண்டு, காரு, ஏசி, டிராவல் எல்லாமே எல்லாத்தையும் நீங்க பாக்குற கண்ணில் பாக்குற எல்லாத்தையுமே உருவாக்குனது யாரு? மனுஷன்.
மிருகம் ஏதாவது இது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா 1% ஆச்சும்? இல்ல 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 அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் வந்து அது உருவாக்கி இருக்கா? இல்ல. இல்ல. அப்போ தேவன் வந்து என்ன பண்றான்னா பூமியை தாண்டி நீங்க பாருங்க பார்த்தோன்னா ம். மேல வானம் அண்ட சராசரத்துல இருக்க சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் யாரு? இந்த பூமியை உண்டாக்குனவர் யாரு? இந்த பூமியில ஆண்டவர். இருக்க எல்லாத்தையும் உண்டாக்குனது யாரு? ஓகே, ஆண்டவர். ஆண்டவர். தேவன் சொல்லிட்டு. அப்போ அவர் எப்படி வந்து படைப்பாளியா இருக்கிறாரோ அதே போல மனுஷன் என்ன இருக்காரு? படைப்பாளியா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ சாயல் சொல்வது இதுதான் சாயல் சொல்லி நம்ம பாக்குறோம். ம். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இது யோசிக்க மாட்டாங்க. ம். ஒழுங்கா வேதத்தை படிச்சாலே கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, தேவன் வந்து காணக்கூடாதவரா இருக்காரு. அவர் சாயல்னா அப்ப நம்மளும் காணக்கூடாதவங்க தான் இருக்கணும். ஓகே, ம். அப்படி அப்படி கிடையாது. நம்ம மிருகமும் நம்மளுக்கும் ஒத்துமை நிறைய இருக்கு. ஓகே, சரீர வகையில அப்ப தேவன் நம்ம சரீர மாதிரியே கிடையாது. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்றாங்க? ஆமா, சாயல்னா எது சொல்றாங்க? அப்போ மிருகம் ஏதாச்சும் உண்டாக்கி இருக்கா? மிருகம் ஏதாவது பண்ணிருக்கா? படைப்பு சொல்றது வந்து 2 பேரும் காமனா இருக்கு. நம்மளுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான், மிருகத்துக்கு இல்லவே இல்லையே. இல்ல. ஆமா. அப்போ இதுதானே சாயலா இருக்கும் சொல்லி யோசிக்கணும். ம். ஓகே, அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா தேவன் வந்து என்ன பண்றாருன்னா மனுஷனுக்கு வந்து அந்த சிந்திக்கும் திறனை கொடுத்துருக்காரு. மிருகத்துக்குலாம் கிடையாது. மிருகம் என்ன பண்ணும்? அன்புல நம்ம வளர்த்தோம்னா அது பாசத்துல இருக்கும். சாப்பாடு போடுறவங்களுக்கு நன்றியா இருக்கும். சில மிருகம் என்ன பண்ணும்? அது நம்ம பார்த்தோம்ல 30 40 60 அந்த சதவீதத்துல அதோட சுவாபத்தின்படி என்ன பண்ணும்? புலியெல்லாம் வளர்த்தீங்கன்னா 40% பாசமா இருக்கும், 60% அதோட இயற்கை சுவாபம் இருக்கும். அதன்படி என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இதுனா சாவடிச்சிடும். அதுவே இது பாம்புல என்ன பண்ணும்? 100% என்ன இருக்கு? இயற்கை சுவாபம் இருக்கு. அது வளர்க்கல என்ன பண்ணும்? கொன்னிடும். ஓகேவா? சோ அப்படிதான் இன்ஸ்டிங் படி அதெல்லாம் இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மூளையை கொடுத்துருக்காரு. மனுஷனுக்கும் வந்து அந்த இந்த ஜென்ம சுவாபம் சொல்ற அந்த இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த இன்ஸ்டிங் இருக்கு. என்ன இன்ஸ்டிங்னா வந்து சில பேரால கண்ட்ரோல் பண்ண முடியாது சில தப்புங்கெல்லாம் செய்யறதுக்கு. ஓகேவா? அதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னா அந்த மிருக குணம் வந்துருச்சு சொல்லி சொல்லுவாங்க பைபிள்ல நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மிருகத்துல எப்படி வந்து அந்த சுவாபத்துல வந்து பண்றாங்களோ அதே மாதிரி மனுஷன் என்ன பண்றான்? சுவாபத்தின்படி பண்றவனா ஆயிட்டான். என்னதான் அவனுக்கு தாட் இந்த மூளை கொடுத்திருந்தாலும் அவன் சிந்திக்கிறது கிடையாது சொல்லி போடுறேன். மிருகத்தை போல ஆயிட்டா சொல்லி போடுறேன். சோ அப்போ என்னதுன்னா நம்ம மனுஷனா இருக்கிறவங்களுக்கே ஒரு சிறந்த விஷயம் என்னதுன்னா சிந்திக்கும் திறன். ஓகே, அப்ப அது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாத்தையும் உருவாக்குறோம், இது எல்லாத்தையும் படைச்சோம். அப்போ அவன் என்ன பண்றான்னா அப்ப நான் யாருன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் அவன் புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுக்கும் எனக்கும் ஒற்றுமை இருக்கிறது என்னதுன்னா படைப்புல ஒற்றுமை இருக்கு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரியுது. சரி, 2வது பாயிண்டா நம்ம பாக்குறது என்னதுன்னா ஆளுகை தன்மை. 2வது பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்? ரூலர்ஷிப். தேவன் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஆண்டு கொள்ளுங்கள் 8ஆம் வசனம். ஆண்டு கொள்ளுங்கள் எத? மீன்களை, பறவைகளை, பூமியில் நடமாடுகிற ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள். ஓகே, இப்ப தேவன் வந்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவா பரலோகத்துல வந்து அவர் ராஜ்யத்துல வந்து அவர் தான் ஆண்டு கொள்றாரா இல்லையா? அவர் தான் ஆண்டு கொள்றாரு. ஆண்டு கொள்றாரு. அப்ப பூமியை வந்து இப்ப ஆள்றது வந்து மனுஷனா இல்லைன்னா வந்து சிங்கமா புலியா? இப்போ மனுஷங்க தான். அப்ப புரியுதா கம்பேரிசன்ல? ஆமா. இப்போ சிங்கம் என்னதான் வந்து சிங்கத்துக்கும் மனுஷங்க சண்டை வச்சா யார் ஜெயிப்பா? சிங்கம் தான் ஜெயிக்கும். சிங்கம் தான். ஏன்னா 2 பேர் இப்ப கையில கத்தி கிடையாது, மிஷின் கண்ணும் கிடையாது வச்சுக்கோங்க, எதுவுமே இல்ல. 2 பேரும் கொண்டி விடுறோம். அப்ப எது ஜெயிக்கும்? சிங்கம் தான் ஜெயிக்கும், அடிச்சிடும். யானையும் மனுஷனை விட்டா யானை தான். ஓகே, இவன் வந்து கரடி. ஓகே, கரடியும் மனுஷனை விட்டா அடிச்சிடும். காட்டி ஒரே அடி காலி பண்ணிடும். ஓகேவா? சரி, அப்பனா வந்து இதை வச்சுக்கலாம். என்னதுன்னா தண்ணியில இருக்கிற முதலையும் மனுஷனையும் விட்டா முதலையும் சாப்பிட்டுரும். ஓகே, அப்ப எது வச்சாலும் மனுஷன் வந்து ஈக்குவலே கிடையாது அந்த மேட்ச்ல. ஓகே, அப்போ ஆனாலும் மனுஷன் வந்து என்ன பண்றான்? இந்த பலத்துல ஈக்குவல் கிடையாது, அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனாலும் மனுஷன் வந்து என்ன பண்றான்? அது எல்லாத்தையும் கூண்டுல போட்டு அடைச்சிடறான். கூண்டுல தான் சிங்கம் கிடக்குது. ஓகே, நம்ம கூண்டுல கிடையாது. ஓகே, இது முதல்லதான் வந்து அந்த பண்ணையில இருக்கு, முதல பண்ணையில இருக்கு.
ஓகே, ஆமா. யானையை தூக்கி அரெஸ்ட் பண்ணி அது மேல நிக்க உட்காந்து போயிட்டு இருக்கான், சவாரி போயிட்டு இருக்கான். ம். ஓகேவா? அப்போ அது எல்லாத்தையும் ஆளுகை செய்யறது யாரு? மனுஷன். மனுஷங்க தான். ரூல். தேவன் சொன்ன கட்டளை நிறைவேறுதா? ஆளுகை செய்வாய், ஆண்டு ம். கொள்ளுவாய். ஆண்டு ஓகே, கொள்ளலாம். மீன் வந்து மனுஷனை புடிச்சு வறுத்து சாப்பிடுதா? என்ன மனுஷன் மீனை வறுத்து சாப்பிடுறாங்க? நாம தான் மனுஷங்க தான், நாம தான் வறுத்து சாப்பிடுறோம். ஓகே, எல்லா வகையிலுமே பறவையா இருக்கட்டும், சிக்கனை போட்டு இது பண்றதா இருக்கட்டும், பறவைகளை கூண்டில் அடைச்சு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆளுகை செய்யறது யாரு? மனுஷன் தான் சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம மனுஷனையே ஆளுகை செய்யறது நம்ம பார்க்கணும். ம். ஓகே, அப்ப என்னதுன்னா ஓவரால் கண்ட்ரோல், பூமியின் கண்ட்ரோலே யார்கிட்ட இருக்கு? மனுஷன் தான் ம். கிட்டதான் தேவன் வந்து ஒப்படைச்சிருக்கான்னு சொல்லி போறோம். மேபி சாத்தான் வந்து இந்த உலகத்தின் அதிபதியா என்ன பண்றான்னா பின்னாடி இருந்து இன்ஃபுளுஸ் பண்றான். நான் அதை கேட்கல. நம்ம இப்ப பாக்குறது என்னன்னா, மனுஷனும் மனுஷங்களுக்கும் மிருகமும் மிருகம் பாத்தீங்கன்னா எது ஆளுகை செய்யுதுன்னா மனுஷன் தான். மனுஷங்க தான். மெஜாரிட்டியா ஆளுகை எல்லாம் அவன் தான் ஆளுகை செய்யலாம் சொல்லி போறோம். ம். அப்போ இது வந்து ரெண்டாவது சாயலா இருக்கு சொல்லி போறோம். தேவன் எப்படி அண்ட சராசரத்தை ஆளுகை செய்யறாரோ அதே போல மனுஷன் ஆளுகை செய்யறதுன்னா அதுக்காக சொல்லி போறோம். ரெண்டாவது பாயிண்ட். ஓகே. மூணாவதா நித்திய ஜீவன். ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, ம். இதுக்கும் நீங்க ஆழ்ந்த யோசனை தேவை. ஓகே, ஆழ்ந்த புரிதல் தேவை இருக்கு நித்திய ஜீவன். இப்போ நித்திய ஜீவன் சொல்றது வந்து தேவன் பூமியில படைக்கப்பட்ட எல்லா மிருகத்துக்கும் கொடுத்தாரா இல்ல மனுஷனுக்கு மட்டும் கொடுத்தாரா? மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்தாரு. மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்தாரு. எப்படி சொல்றீங்க? மனுஷனுக்கு தான் நீ தோட்டத்தில் உள்ள எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கறத சொன்னாரு. தோட்டத்துல இருக்காது, அப்ப மிருகம்லாம் சாப்பிட்டு இருக்காதா? தோட்டத்துல அணில், முயல், அவங்களுக்கு நித்திய ஜீவனை பத்தி தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியாது அவங்களுக்கு நித்திய ஜீவன் தெரிஞ்சிருக்காதா? அவங்களுக்கு யோசனையே கிடையாது, நம்மள மாதிரி சிந்திக்கிற திறனே கிடையாது. அவங்க இது அப்புறம் என்னது? தெரியலையே. இப்போ வந்து ஒரு தோட்டம் இருந்ததுன்னா அதுல கிளி இருக்குமா இருக்காதா? பறவைகள் இருக்குமா இருக்காதா? முயல் எல்லாமே சாப்பிடும். அணில் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ மனுஷனா இருக்கலாம் தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல. ஓகே, இப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்லிட்டீங்கன்னா நித்திய ஜீவன் மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இழந்து போனதை கொடுக்க வந்தார் மறுபடியும். ஓகே, மனுஷன் வந்து மரணத்துக்குள்ள போயிட்டானா அவனை காப்பாத்துறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றாரு. யார் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்ன இருக்கு? நித்திய ஜீவன் உண்டு சொல்லி பாக்குறோம். இப்ப விசுவாசிக்கிறது வந்து யாருக்கிட்ட மட்டும் தான் இருக்கு? மனுஷன் தான். மனுஷன் தான் யோசிச்சு சிந்திச்சு. வேணா படிக்கலாம். ஆதி இது யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஓகே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அவர் ஒரே பேரான குமாரனை தந்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி பார்க்கும்போது தேவன் அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடறதுக்கான வாய்ப்பு வந்து வெறும் மனுஷனுக்கு மட்டும் தான் தேவன் கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது சாப்பிட்டு அவன் உயிரோடு இருந்திருக்கான். ஓகேவா? அவன் தப்பு செஞ்சதுனால என்ன பண்றாரு? தேவன் அவன் அதுல வந்து வெளில அனுப்புறாரு. ஓகே, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து மத்த மிருகங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அது கட்டளை. ஓகேவா? அது மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த ஆதாம் தப்பு செஞ்சதுக்கு வந்து இந்த பூமியே சபிக்கப்பட்டது. இந்த பூமியில சபிக்கப்பட்டது இந்த பூமியில இருக்க எல்லா மிருகமும் சபிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே, ஏற்கனவே அது மரணம் இல்லையா சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு மரணம் இருந்துதான் செய்யுது. மரணம் இல்லாம இருக்கலாம் கிடையாது. எல்லா மிருகத்துக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மரணம் சொல்றது இருக்கு. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவச்சத்தின் கனியை சாப்பிட்டு அவன் நித்திய ஜீவனோட இருந்தா சொல்லி பார்ப்பான். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் ஆதாமுக்கு எப்படி வந்து மரணம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள், ஆதாம் வந்து 6 வருஷம் வந்து பூமியில வந்து வாழ்ந்தாரு. ஓகேவா? 6 வருஷம் வந்து பூமியில வந்து வாழ்ந்தாரு. 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 6 வருஷம் வந்து பூமியில வந்து வாழ்ந்தாரு.
இங்க வந்து என்ன பாக்குறோம்னா தோட்டத்தின் நடுவிலே 2 மரங்கள் வைக்கிறாரு. ஆல்கன்சம் ட்ரீஸ். 9ஆம் ஆமா. வசனம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். கொலைக்கு பண்ணினார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆமா. அதே நேரத்துல கீழே அப்படியே வந்தீங்கன்னா 19 படிக்கணும். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஆஹ் ஜீவ அவர் அவரிடத்தில் கொண்டு வந்தார் சொல்லும்போது எங்க கொண்டு வராரு? ஆதாம் எங்க இருக்கிறான்? ஏதேன் தோட்டத்துல. தோட்டத்தில். ஆமா. தோட்டத்துக்குள்ள இந்த மிருகங்கள்லாம் என்ன இருக்கு இதெல்லாம் இருக்கு. ஆமா. ஓகேவா? எல்லாம் இருக்கு. இப்போ 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேரிடலாம். அதே அதோட பேராச்சு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? ஆமா. அப்ப மிருகங்கள்லாம் வந்து தோட்டத்துக்குள்ள வந்து இருக்குன்னு சொல்றதுக்கான வசனம் தான் நம்ம இப்ப பாக்குறது. ஓகேவா? ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா சாப்பிடும் நாள்ல சாவாய். 17ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஓகே, இப்ப வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து கிளாட் பத்தி தெரியுமா? கிளாட் மீன்ஸ் கிளாட் தெரியல. தெரியல. ஏன் தெரியலன்னா நீங்க முன்ன பின்ன அதை கேள்விப்படவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை. ஓகே, இதே மாதிரி மரணமே இல்லைன்னா தேவன் வந்து நீ சாவே சாவாய் சொன்னா ஆதாம் புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. ஓகேவா? இப்ப மழையே இல்லைன்னா நோ காலத்து டைம்ல வந்து மழை பெய்யும் சொல்லும் போது மத்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கேலி பண்ணாங்க. மழையே பெய்யல, அது வரைக்கும் மழை இல்லை. ஓகே, இந்த மாதிரிதான் மழை பெய்யும் சொல்லி தெரியாது அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு கிளாட் சொல்லும் போது உங்களுக்கு வந்து யோசிக்கிறீங்க என்ன அது புதுசா இருக்கு என்ன சொல்லிட்டு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போனவங்கன்னா அது தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப மரணமே இல்லைன்னா ஆதாம் புரிஞ்சிருக்காது. புரியாத வார்த்தையை தேவன் சொன்ன மாதிரி ஆயிடும், நீ சாகவே சொல்லிட்டு. அவ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் என்ன இருக்கு? ஆதாம் இருக்குமே அதெல்லாம் இறக்கதான் செஞ்சிருக்கு, மறிக்கதான் செஞ்சிருக்கு. ஆதாம் மட்டும் தான் நீ வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்தை வந்து உங்க தாத்தா வந்து வச்சிருக்காரு. இப்போ வந்து உங்க அப்பா சொல்றாரு எங்க தாத்தாவோட தாத்தா வச்ச மரம் இப்போ வரைக்கும் இருக்கு, 4 தலைமுறையை பார்த்திருக்கு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளவு பழைய மரம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அதே விஷயம் ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருகங்கள்லாம் அது அவர் தலைமுறையா இருந்திருக்காரு. அந்த மரங்கள்லாம் என்ன இருக்கு? வாழ்ந்து மறிச்சிருக்கும். மரங்களே வாழ்ந்து மறிச்சிருக்கு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வந்து ஆதாம் நித்திய ஜீவன் தான். ஓகேவா? சூரியன் சந்திரனுக்குலாம் என்ன இருக்கு? ஒரு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு சூரியனுக்குலாம். ஓகேவா? ஆனா அதுக்கும் அதிகமான காலம் நித்திய ஜீவன் என்னது? எப்பயுமே வாழ்றது. ஓகே, அது தேவனுக்கு இருக்கிற சாயல் தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு தேவன். ஓகேவா? எப்பயுமே நித்திய ஜீவனோட வாழ்றதுக்கு. ஓகே, அதனால்தான் தேவதூதர்களை பத்தி சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் மரிப்பதில்லை சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு படிச்சிருக்கீங்க. அவர்கள் தேவதூதர்களை போல இருப்பாங்க, மரிப்பதில்லை. படிக்கலாம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் லூக் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். மரிக்கவும் மாட்டார்கள். ஓகே, அப்ப தேவதூதருக்கு ஒப்பானவர்கள். ஓகே, அப்ப தேவதூதர்களுக்கு என்ன இல்ல? மரணம் சொல்லி கிடையாது. இதேதான் தேவன் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே நம்ம போன பாடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? தேவனோட ராஜ்யம் பூமிக்கு வந்த பிறகு மரணத்தை என்ன பண்றாரு? இனி மரணம் இல்லை. அப்போ இந்த மரணம் இல்ல சொல்றது வந்து யாருக்கு கொடுக்குறாரு? மிருகத்துக்கு கொடுக்குறாரா? மனுஷனுக்கு கொடுக்குறாரா? மனுஷனுக்கு. புரியுதா?
மிருகத்துக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ம். ஆதாம் காலத்து தொடங்கி அவர் அவர் வந்து ஆதாம் வச்சதுல இருந்து இல்ல அதுக்கு முன்னாடி மிருகத்தை உண்டாக்குனதுல இருந்து அந்த மிருகங்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்கு, மிருகங்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், மீன்களா இருக்கட்டும், மச்சங்களா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணிருக்கு, அழிச்சிரும். இறக்குது, இறந்துரும். பிறக்குது, இறக்குது, பிறக்குது, இறக்குது. அதுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. தேவன் வந்து நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறைஞ்சது வந்து மிருகத்துக்காக கிடையாது. ம். ஓகே, அது மனுஷனுக்காக. ஓகே, அப்படி ஓகே. பார்க்கும்போது நித்திய ஜீவன் சொல்றது என்னது, தேவன் எப்படி தூதர்கள் எப்படி நித்தியமா வாழ்றாங்களோ அதே வாழ்த்துறாங்க. மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா மனுஷனுக்கும் நித்திய ஜீவன் சொல்லி கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். புரியுதா? புரியுதுண்ணே. ஓகே, அப்போ என்ன பாக்குறோம், சாயல் சொல்லும் போது மொத்தம் 3 காரியங்கள் பார்க்கிறோம். என்னென்ன காரியம்? ஒண்ணு படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. ஆஹ் ஆமா. 2வது ரெண்டாவது ரூலிங், ஆளுகை பண்றது. ஆஹ் 3வது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். அது இது மிருகங்களுக்கு பரவக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம இப்போ வச்சிருக்கிற கார் சொல்லலாம், மொபைல் நாம உருவாக்குன, மனுஷங்க உருவாக்குனது. சூப்பர். ஓகே, மிருகம் எதுவும் பண்ணல. ஓகே, அடுத்து எப்படி தேவன் ஆளு வந்து என்ன பண்ணாரு, அண்ட சராசரம். அண்ட சராசரி சிருஷ்டித்தார். ஆமா. தேவன் நம்மளே சிருஷ்டித்தார், உருவாக்கி இருக்காரு மனுஷனை. ஆமா. ஓகே, மனுஷன் மிருகம் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, பிறப்பி கடவுள் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த ஃபார்முலா வந்து கொடுக்குறாரு. கொடுக்குற. பூமி ஆமா. பிறப்பி கடவுள். ஓகே. சோ அவர் தான் படைப்பாளி சொல்லிக்கிறோம். அடுத்தது ஆளுகை செய்யறதுக்காக எந்த ஒரு மிருகமும் இல்ல மீனும் நம்மள ஆளுகை பண்ணல, நாம தான் அதை ஆளுகை பண்றோம். அதை கூண்டு அடைச்சு வைக்கிறதா இருக்கலாம், இல்ல அதை சாப்பிடுறதுமே நாம தான் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுறோம். அதுக்கு நமக்கு ஆமா. அதிகாரம் கொடுத்துருக்காரு, ஆண்டு கொள்றதுக்கு ஆண்டு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அது ஆளுகை செய்யறதுக்கான அதிகாரம். அதே. சரி, எப்படி தேவன் வந்து ஆளுகை செய்யறாரோ பூமியை, பூமி அந்த சராசரம். அண்ட சராசரங்கள் ஆளுகை பண்றதுனால, அவர் கமாண்டுக்கு கீழ்படுறதுனால நாம ஆளுகை பண்ணும்போது இது எல்லாமே, இந்த மிருகங்கள் எல்லாமே நமக்கு கீழதான். அது கீழ்ப்படிதோ இல்லையோ நம்மள கடி கூட செய்யும், கொத்த கூட ஆமா. செய்யும். ஆனா புடிச்சு நம்ம அடைச்சு வைக்கிறோமா இல்லையா? இல்ல. ஆமா. ஆமா. அது அடைச்சு வைக்கலாம். ஓகே. இதுதான் பாக்குறோம். ஓகே, அடுத்தது நித்திய ஜீவன். ம். இந்த ஆதாம் காலத்திலேயே அந்த மிருகங்கள் இல்ல பறவைகள் மத்த எல்லாமே இறந்திருக்கும், மரணம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா மனுஷனுக்கு அவரு மரணத்தை பத்தி சொல்லவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த யோவான்ல சொன்னபடி அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்றாரு. அது மனுஷங்களை குறிப்பிட்டு தான் சொல்றாரு. புரிஞ்சுதான் சொல்றாரு. கரெக்ட். அதே போல ஆதாமுக்கு வந்து நித்திய ஜீவனோட தான் படைத்தார் அவனை. ஓகே, அதுதான் அப்ப பாத்தீங்கன்னா தேவன் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது அவரோட சாயல் படிதான் உண்டாக்கிறார் சொல்லி சொல்லும்போது, இமேஜ் சொல்லி சொல்லும்போது இந்த 3 காரியங்கள் வருது. ஓகே, ஓகே. ஓகே. படைப்பாற்றல், ஆளுகைத்தன்மை, அப்புறம் நித்திய ஜீவன். இதுதான் பாயிண்ட் சொல்லி பார்க்கிறோம். வேற ஏதாவது இருக்கலாமா இதுல? வேற எதாவது ஆட் பண்ணலாம் இதுல? யோசிங்க வேணாம். மொழி மொழினா நம்ம பேசுறது புரியுது. ஆமா. மிருகங்கள் லாங்குவேஜ் சொல்றீங்க. ஆமா. லாங்குவேஜ். மிருகத்துக்கு இருக்க லாங்குவேஜ், மிருகத்துக்கு அதுக்கு பேசுறது நமக்கு புரியாது, அதுகளுக்கு தெரியும். ஓகே, அப்ப அதுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, ஆமா. அதுக்கு வந்து பேசிக்கிறதுக்கு. ஓகே, சோ அதெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு மத்தியில அதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மொழி இருக்கு சொல்லி போகும். ஓகேவா? அதே மாதிரி நீங்களே ஒரு நாயை நீங்க வளர்த்தீங்கன்னா சிட் சொன்னா உட்காரும், உங்க மொழியை அது புரிஞ்சுக்கும். ஓகேவா? அடாப்ட் ஆகிக்குது. ஆமா. அடாப்ட் ஆகிக்கும். அதே மாதிரி அதோட மொழியும் உங்களுக்கு லைட்டா புரியும், அது கத்தமேது. ஓகே, ஆமா. எந்த டைம்ல எப்படி கத்துது, ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் பழக தெரிய வரும். தெரியும். அப்ப நீங்க ரோட்ல யாராவது வந்துட்டாங்க சொல்லி டக்குன்னு போய் பாப்பீங்க பழக்கமேது. ஓகே, சோ அந்த மாதிரி என்னதுன்னா மொழியை வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இது நம்ம இங்க பாக்குறதுனா முக்கியமான பாயிண்ட்னா இந்த 3 தான். ஓகே, இது தவிர்த்து ஒன்னொன்னு இருக்கு. இதை தவிர்த்து ஒன்னொன்னு இருக்கு. அதுதான் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிக்கலாம். சாத்தான் சொன்ன ஒரு விஷயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இது எழுதிட்டீங்களே நீங்க? ஆமா, எழுதிட்டேன். ஆமா. ஓகே, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்தே படிக்கலாம். நம்ம 2ஆம் வசனத்துல இருந்தே படிக்கலாம்.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ம். அப்பொழுது சர்ப்பம் எந்த ஸ்திரீக்கு, எந்த இது எந்த மரத்தை பார்த்து சொல்றாங்க ஸ்திரீயே? தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சம். விருட்சம், ஆமா, அப்ப அதை எந்த மரத்தை சொல்றாங்க தேவால? நன்மை தீமை நன்மை தீமை அறிவிக்க. அறியத்தக்க கனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அடுத்தபடியா பேசுறான், சாத்தான் பேசுறான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாயிண்ட் பாருங்க. ஓகே, இதுல என்ன பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா 4-5ல இதுதான் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். அடுத்தபடியா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சாயல் தான். 4வது ஒரு பாயிண்ட் சொல்லும் பொழுது நம்ம இங்க எழுதிக்கலாம். இது என்னதுன்னா இதோ வந்து ஒரு சாயல். ஓகே, நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. நன்மை தீமை அறியத்தக்க அறிவு எழுதிக்கோங்க. இது 4வது. இது 3ம் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து என்ன பண்ணாரு? அவரே கொடுத்துட்டாரு. அவரே கொடுத்துட்டாரு. இது தேவன் வந்து இப்ப கொடுக்கல. இதுக்கு ஏற்ற வேலை சொல்லி இருக்கு. ஓகே, அப்பாயிண்டட் தேவையில்லைங்கிறதுனால. ஓகே ஓகே. இதுக்கு அப்பாயிண்டட் டைம் இருக்கு சொல்லி ஓகே கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த மரத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பார்த்துட்டு இதை திருப்பி வரலாம். இங்க திருப்பி நீங்க வந்து 9ஆம் வசனம் படிங்க. 2:9. ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எங்க இருந்து முளையுது? இது பூமியிலிருந்து முளைக்குது. பூமியிலிருந்து முளைக்குது. இப்போ பூமியிலிருந்து முளைக்கிறது எல்லாம் யாருக்கு? மனுஷங்களுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு. ஆதாம் ஏவாளுக்கு, மனுஷங்களுக்கு, பூமியில இருக்க மிருகங்களுக்கு. நன்மை தீமை கனியும் இதுவும் ஜீவவிருட்ச கனியும் வந்து ஸ்பெஷலா வந்து யாருக்குன்னா ஆதாம் ஏவாளுக்கு தான். ஓகே, ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா பூமியில இருந்து முளைத்த இந்த நன்மை தீமை கனியை மட்டும் என்ன பண்றாரு? நீ சாப்பிடாத சொல்லி சொல்றாரு. சாப்பிட வேண்டாம். ஆமா. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா உங்க வீடு இருக்கு. உங்க வீட்டுல அயன் பாக்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கு. அது உங்க பையனுக்கோ இல்ல உங்க பசங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப கொடுப்பீங்களா? இல்ல கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அவங்களுக்கு சூடாகும், இல்ல எர்த்தடிக்கும். அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. கரெக்ட், ஹேண்டில் பண்ண தெரியாது. கரெக்டான வார்த்தை, ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்போ நன்மை தீமையை வந்து ஆதாம் ஏவாள் வந்து குழந்தையா இருக்கும்போது கொடுத்தாங்கன்னா தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. ஆமா, சுட்டுப்பாங்க. ஆமா, சுட்டுருவாங்க. அதனால என்ன சொல்லுவீங்க? தொடாத, சுட்டுரும் சொல்லி சொல்லுவீங்க. ஓகேவா? அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு? பூமியில இருந்து வந்த நன்மை தீமை கனியை வந்து பூமியில இருந்தாலும் அது தொடாத, அது ஒரு சாவடிச்சிடும் சொல்லி வார்ன் பண்றாரு. புரியுதா? ஆனா அத மீறுதல் பட்டு என்ன பண்ணிட்டான்? வஞ்சிக்கப்பட்டு சாப்பிட்டாங்க. அப்ப என்ன வந்துடும்? சுட்டுரும். மரணம் வந்துச்சு. ஓகேவா? அப்போ இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஐடியா புரியுதுல? புரியுது. அந்த ஜீவவிருட்சத்தின் கனியும் சரி, நன்மை தீமை கனியும் சரி, மனுஷனுக்காக தான் தேவன் என்ன பண்ணாரு? மண்ல இருந்து உண்டாக்கினார். ஓகேவா? அப்ப இது ஏற்ற வேலையெல்லாம் அவன் தரணும். எப்போ நீங்க உங்க பையனுக்கு தருவீங்க அயன் பாக்ஸ? அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம் வந்த பிறகு. ஆமா. ஓகே, அப்ப நீ வந்து அயன் பண்ண சட்டையா சொல்லுவீங்க. ஓகேவா? அது வரைக்கும் நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு அயன் பண்ணி தருவீங்க. இல்ல உங்க பொண்ணுக்கு அயன் பண்ணி தருவீங்க. கரெக்டா? ஆமா. சோ இதுதான் காட் என்ன பண்ணாருன்னா மரத்தை வச்சாரு. ஆனா ஏற்ற வேலை அப்போ வந்து கொடுக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிருக்காரு. ஓகே, இது வேணா எழுதிக்கோங்க. நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே.
ஓகேண்ணா. ஓகே ஓகே. சோ இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து தேவன் வந்து இந்த நன்மை தீமை கனியை வந்து தேவன் ஏற்ற வேலையில கொடுக்கறதுக்காக தான் சரி. சொல்லி பாக்குறோம். ஓகே. ஏன்னா தேவனோட சாயல்ல இந்த நன்மை தீமை கனியும் ஒரு பாட்டா இருக்கு. ம் எப்படி நித்திய ஜீவன் சொல்றது வந்து ஒரு பாட்டா இருக்கோ, ஜீவச்சத்தின் கனி வந்து ஒரு பாட்டா இருக்கோ, அது என்ன கொடுக்குது? நித்திய ஜீவன் கொடுக்குதோ. அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து புத்தி அடையிறது இன்னும் மெச்சூர் ஆகுறதுக்கு மெச்சூரா ஆகுறதுக்கு இந்த நன்மை தீமை கனி தேவைப்படுது. ஓகே. ஆனா சின்ன வயசுலயே அவன் அந்த குழந்தையா இருக்கும்போதே அவன் ட்ரெஸ் போட்டிருக்கானா போடலையா சொல்லி கூட தெரியல ஆடாம் ஏவாளுக்கு. ஓகேவா? ஓகே. அந்த நிலைமையில இருக்கும்போது அவங்க சின்ன குழந்தையில இருக்கும்போது சின்ன குழந்தைய வந்து ஹேண்ட் பாக்ஸ் தொட்டுச்சுன்னா சுட்டுரும். ஓகேவா? அப்போ அதை ஹேண்டில் பண்ண தெரியல. சரியா? அப்போ வந்து அந்த நன்மை தீமை கனி வந்து வரும்போது அவங்க ஹேண்டில் பண்ண தெரியாம போயிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சரி, அதுதான் நம்ம இங்க பாக்கலாம். எங்க பாக்கலாம்னா 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாம் திருப்பியும். அவன் சாத்தான் என்ன சொல்றான் சொல்லி பாத்தீங்கன்னா, நீ சாவதில்லை சொல்லி சொல்றான். ஆமா. ஓகே. ஏன்னா மனுஷன் எல்லாருமே என்ன ஆயிட்டான்? இறந்துட்டா சொல்லி பாக்குறோம். ஓகே. இதை கூட நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியா நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த வருஷம் என்ன போட்டிருக்கு? 5ஆம் வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவனுடைய சாயலை போல இருப்பீங்க, தேவனை போல இருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா நம்ம பார்த்தபடி இந்த கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், ரூலர்ஷிப்பா இருக்கட்டும், இட்டர்னல் லைஃபா இருக்கட்டும், நித்திய ஜீவனா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன இருக்கு? இதான் சாயல், தேவனை போல இருக்கிற சாயல். ஓகே. அப்போ நன்மை தீமை என்ன சொல்றாங்க? தேவனை போல இருப்பீங்க சொல்றதுக்குள்ள கொண்டு வரான். ஏ நன்மை தீமை அறியத்தக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸா பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து என்னது? புரிதல். எது நன்மை எது தீமை சொல்லி புரிதல். இதுதான் என்ன சொல்றான்னா வந்து தேவனை போல இருப்பீங்க சொல்லி சொல்றான். இதே விஷயத்தை தான் தேவனும் கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. எங்க பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 22ஆம் வசனம். 22. பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். பாத்தீங்களா? நம்மில் ஒருவனை போல் ஆனான். அப்போ தேவ சாயல் சொல்றது எதை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை தான் குறிக்குது. இது கடைசியா என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது என்னங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. இதுவும் பாத்தீங்கன்னா தேவ சாயல்ல வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்ப யாராவது கேட்டாங்கன்னா தேவ சாயல் சொல்றது பிசிக்கல் அப்பியரன்ஸ் சொன்னாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் தான் ஒற்றுமை இருக்கு பிசிக்கலா. நம்மளும் காடு ஒற்றுமை கிடையாது. காடு என்ன பண்ணாரு? காணக்கூடாதவர், பார்க்க முடியாதவர். அப்ப நம்மளும் பார்க்க முடியாதவங்களா இருக்குமா ஒருத்தர? ஒரு கிடையாது. நம்ம மிருகத்தை பாக்குற மாதிரி நம்ம மிருகம் நம்மள பாக்குது. ஓகேவா? நம்ம காணக்கூட சரீரத்துலதான் இருக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி 2வது பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா இங்க வந்து ஆளுகை தன்மையா இருக்கட்டும், ஓகே, படைப்பாற்றலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நன்மை தீமை அறியத்தக்க அறிவா இருக்கட்டும், நாலேஜ் அது இருக்கட்டும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி தேவனுக்கு இருக்கோ, எப்படி தூதர்களுக்கு இருக்கோ, அதே மாதிரிதான் மனுஷராகிய நம்மளுக்கும் இருக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஓகே. இதுதான் நம்ம சொல்றோம். ஓகே. இதனால்தான் நம்ம 1ஆம் வசனம் கூட படிக்கும்போது சங்கீதம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒன்னுல இருந்தே படிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர்.
பகஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலக வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ம் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது ம் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இப்ப என்ன என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க படைச்ச கையின் கிரியைகளை, வானத்தையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் நீங்க எப்படி உருவாக்கி நீங்க பார்க்கும்போது, நான்லாம் ஒண்ணுமே இல்லையே, நான் தூசி போல இருக்கிறேன்னு மனுக்குலத்தை விசாரிக்கிறதுக்கும் நினைக்கிறதும் நான் ஏமாத்திரம் சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். பாருங்க, தேவதூதருக்கும் மனுஷனுக்கும் ஒற்றுமை, அவ்வளவு ஒற்றுமை இருக்கு. ஓகேவா? ஏன்னா அப்பியரன்ஸ்ல இல்ல, பிசிக்கல் கிடையாது. ஓகே, இந்த விஷயத்துல படைப்பாற்றல், ஆளுகைத்தன்மை, நித்திய ஜீவன், ஓகே, அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்கது அதுக்கப்புறம் வந்துச்சு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஏக ஒற்றுமை இருக்கு. அதனால சாத்தான என்ன சொல்றான், தேவ தூதர்களுக்குள்ள இருப்பீங்க. ஓகேவா? சொல்றான். அப்ப என்ன, தேவதூதர்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரே சற்று சிறியவன், லைட்டா தான் கம்மியா. என்னதுன்னா அவங்க வானத்துல இருக்காங்க, நம்ம பூமியில இருக்கோம். தான் டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஆனால்தான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேவதூதர்களுடைய முன்னாடி போய் விழும்போது, நானும் உன்னைய போல ஊழியக்காரன் தான், என் மேல சொல்லும்போது என் கால விழாதீங்க சொல்றது நம்ம பாத்துருக்கோம். ஓகேவா? சற்று டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் படிங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாத்தையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஓகே, ஆதியத்தில் பாக்குற அதே விஷயத்தை தான் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சொல்லிப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது மூலமா நம்மளுக்கு புரியுது என்னதுன்னா, சாயல் சொல்றது வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிடையாது, அது குணாதிசயங்கள்ல வரதா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காரியங்கள் தேவன் கொடுத்தது. 4வதா மனுஷனே வாண்டடா வந்து முன்னாடியே எடுத்துக்கிட்டான் சொல்லி போவேன். ஓகேவா? இது லேட்டா கொடுத்திருப்பாரு அவருக்கு அந்த டைம் வரும்போது கொடுத்திருப்பாரு. ஆனா அது முன்னாடியே எடுத்துக்கிட்டான் சொல்லி போவேன். சரி, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆமா, ஓகேண்ணே, தெளிவா இருக்குல்ல? ஆமா. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, இந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டான்ல, ஆமா, இது சாப்பிடும் போது தேவன் என்ன கொடுக்குறாருன்னா சாபத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆதாம் ஏவாள் தனித்தனியா கொடுக்குறாரு. ஆமா, வேணா அது ஃபர்ஸ்ட் படிக்கலாம். 6ஆம் வசனம் படிங்க. அதுல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது அடுத்த பாயிண்ட். சாயல் சொல்றது ஒரு பாயிண்ட் பார்த்தோம், இப்ப அடுத்த பாயிண்ட். ஒரே நிமிஷம், அப்ப எந்திரிச்சுட்டா லைட்டா ஆட்டி போட்டு. மூத்த பாப்பா ஸ்கூல் போயிட்டா, 2வது இங்கதான் தூங்கிட்டு இருக்கா. ஓகே ஓகே. ரெண்டு பொண்ணுங்களா? ஆமாண்ணே, ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு 3.5 வயசு, 2வது பாப்பா 1.5 வயசு. ஓகே ஓகே, சரிப்பா. கரெக்டா இந்த ரெகுலரா தூங்குற டைம் தான், அந்த 11:30 அந்த டைம் தூங்குனாங்கன்னா 2 மணி வரைக்கும். பரவாயில்லையே. ஆமா, அதனால நம்ம டைம் கரெக்டா 12 to 2ன்னா நமக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு எழுந்திருவாங்க இடையில, அந்த டைம் மட்டும் கொஞ்ச நேரம், அப்புறம் கொஞ்சம் விட்டா தூங்கிடுவா. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஒருவேளை தமிழ் பைபிள் போடுங்கன்னா நான் ஸ்கிரீன்ல கூட பார்த்து சொல்லுவானே, படிக்குவானே அப்படி. ஓகே ஓகே. ஓகே, படிக்குவானே. அப்பொழுது ஸ்திரீயானவள்
அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அதெல்லாம் பார்வைக்கு இச்சிக்கத்தக்கதா இருந்தது. ஓகே, ம். பார்வைக்கு இச்சிக்கத்தக்கதா இருந்தது. இது இந்த கனி மட்டும் தான் இருந்ததா இல்ல எல்லா கனியுமே அப்படிதான் இருந்தா? இல்ல, எல்லாமே இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த 2:9 சொல்லியிருந்தாங்களே. கரெக்ட். 2:9 நம்ம என்ன பாக்குறோம்னா எல்லா மரங்களுமே வந்து பார்வைக்கு வரைக்கும் அழகும், ஆமா, அழகா. இச்சிக்கத்தக்கமா இருந்தது சொல்லிட்டு டைரக்டா அங்கேயே இருக்கு. So, இங்க ஆமா. நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் பண்ணா 9ஆம் வசனத்துல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல வித விருட்சங்களையும் அதுக்கப்புறம் இந்த விருட்சத்தையும் பூமியில இருந்து உழைக்க பண்ணாங்க. ஓகே, சோ நலவும் சகல வித விருட்சங்களையும் சொல்றோம். சோ பார்க்கறதுக்கும் நல்லது இருக்கு, எல்லா மரமும் இருக்கு, இச்சிக்கத்தக்கதா இருக்கு சொல்லி போகிறோம். அதே மாதிரி இவங்களும் சாப்பிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் காட் வந்து சபிக்கிறாரு. ஓகேவா, சாத்தான சபிக்கிறாரு. அந்த சாத்தான் சொல்ற சர்பத்தை சபிக்கிறாரு. நீ மண்ணில இருந்து உருவாய் அந்த ஸ்திரீ நசுக்கும் சொல்லி சொல்றாரு. நீ வந்து கர்ப்பவதி பிள்ளை பெறுதல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கும், ஆனதி செய்வான்னு சொல்லி சொல்றாரு. அதே போல 3ஆவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமி சபிக்கப்பட்டதா இருக்கு. ஆதம் சபிக்கிறாரு, பூமி சபிக்கப்படுறாரு. நீ நாளெல்லாம் கருத்துத்தோட தான் என்ன பண்ணுவ, காரணை சாப்பிடுவாய் சொல்லி சொல்றாரு. அதே போல மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்ப சொல்லி சொல்றாரு. இப்போ அடுத்த கேள்வியை கேட்கறது, இங்க வந்து ஆதம் வந்து சாப்பிட்ட நாள்லயே சாவாய் சொல்லி சொல்லிட்டாரு. ஆமா. ஓகே, இப்போ 24 மணி நேரம் தான் நீங்க பழைய புரிதலின்படி, ஓகே, இந்த உலகத்துல இருக்கிற மத்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த படைப்பின் நாட்கள் வந்து 24 மணி நேரம் தான் சொல்லி புரிஞ்சிருக்காங்க. அந்த புரிதலின்படி சாப்பிடும் நாள்லயே சாவாய் சொல்லும் போது அன்னைக்கே இறந்திருக்கணும். அன்னைக்கு இறந்துருக்கணும். ஆனா இறக்கல, 930 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்போ அது என்ன மரணம் சொல்லி சொல்லுவாங்க? ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம், கரெக்டா? அதான் சொல்லுவாங்க. அது ஆவிக்குரிய மரணமா இல்ல உண்மையான மரணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, உண்மையான மரணம் தான். உண்மையான மரணம் தான். ஏன்னா நேற்று நம்ம கிளாஸ் படிச்சோம்னா இன்றைக்கு சாவினாலும் அந்த இன்றைய நாள்ல அந்த 7ஆம் நாள்ல டைம் பிரியும் போது சாகுவேன். ஓகே, அது புரிஞ்சதுனால. ஓகேவா? சோ இது நம்ம அதே லாஜிக்ல நம்ம வந்து இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம். அது எவ்வளவு தப்புன்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்கலாம். இப்ப ஆவிக்குரிய மரணம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? மோஸ்டா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த உறவு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேவன் வந்து 3ஆம் அதிகாரத்துல வந்து என்ன பண்றாரு? குளுமையான நேரத்துல வந்து என்ன பண்றாரு? அவர் மனுஷனை பாக்குறதுக்காக வராரு. ஆமா, டைம். அது என்னன்னா 8ஆம் வசனத்துல இருக்கு. பகலின் குளுமையான வேளையிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகி கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்போ வந்து ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் வந்து சொல்றான். ஓகே, அப்போ என்ன தோட்டத்து நடுவில் நான் மறைஞ்சிருக்கேன் சொல்லும்போது அதுக்கப்புறம் பேசுறான்னு சொல்லி பாக்குறோம். இப்ப என்ன நடக்குதுன்னா தேவன் வந்து எப்பயுமே என்ன பண்றாரு? ஆதாம் கூட கேஷுவலா அந்த தோட்டத்துல வந்து பேசுறாரு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த உறவு தான் என்ன ஆச்சு? கட் ஆயிடுச்சு சொல்லி யார் சொல்றா? பொதுவான கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆவிக்குரிய மரணம் சொல்றாங்க. ஓகேவா? அப்படி அந்த இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ஆதாம் தப்பு செஞ்சிட்ட பிறகு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு எவிடன்ஸ் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே இருக்கு. ஏன்னா ஆதாமுக்கு வந்து பசங்க 2 பேர் பிறகுறாங்க. பிறந்த உடனே தேவன் என்ன பண்றாரு?
அவங்க வந்து 2 பேரும் பலி கொண்டு வராங்க. பலி கொடுக்குறாரு. அதை ஒருத்தர் அதை அங்கீகரித்தாரு. இன்னொன்னு ஆஹ் ஆமா. ஒருத்தர் தேவன் இந்த மாதிரி ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரித்தாரு. ஏன்னா அவன் கரெக்டா தான் கொடுத்தான், இன்னொருத்த வந்து தப்பானதை கொடுத்தான். ஓகே, அப்போ அதுல என்ன தெரியுதுன்னா, தேவன் என்ன பண்றாரு, ஆதாமேவால் வெளில போயிட்ட பிறகு கூட என்ன பண்றாரு, அவங்க கூட தொடர்ச்சி என்ன இருக்கு, தொடர்புல இருக்கிறாரு. கான்டாக்ட்ல தான் இருக்கிறாங்க. காணிக்கை எடுக்கிறாரு. இப்ப நீங்க தொடர்பு இல்லைன்னு சொன்னா காணிக்கை எடுக்க கூடாது. எடுக்கக்கூடாது. ஆமா. அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் கனெக்ஷன் கட்டாகவே இல்ல சொல்றதா நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? அப்ப அது ஆவிக்குரிய மரணம் சொல்றது தப்பு. ஆமா. ஓகேவா? அதே போல இங்க இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நான் இதையுமே யோசித்து பார்த்தேன். இப்ப அந்த 3 8 வசனத்துல 8 9 சொன்னபடி அவங்க பழம் சாப்பிட்டு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா இப்ப திரும்ப அவனுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. தெரிஞ்சிருக்கும். இப்ப ஆண்டவரே வராம இருந்திருக்கலாமே. ஆவிக்குரிய மரணம் கனெக்ஷன் கட் ஆச்சு சொன்னா ஆண்டவர் தேடி வந்திருக்க மாட்டாரு. மறுபடியும் பேசுறதுக்கு உழவுறதுக்கு வராருல்ல. பேசுறதுக்கு வராரு. ஓகே, இல்ல இது இன்னொன்னு ஆர்குமெண்ட் இருக்கு. அதுவும் வந்து வேலிடான ஆர்குமெண்ட். ஓகே, இன்னொன்னு ஒரு எதிர்மறையான கேள்விகள் இருக்கு. அது வேலிடான கேள்விகள், அது சரியான கேள்விகள். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இது நீங்க படிங்க. எட்டாவது படிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். சரி, இது தெரியும் படிங்க. இந்த வசனம் மட்டும், இந்த வார்த்தை மட்டும். நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இதுக்கு அர்த்தம் என்னது? இது வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஆள் பேசுறதா இல்ல தெரியாம பேசுறதா? இப்ப நீங்க வீட்டுக்கு வரீங்க, வந்த உடனே இத பசங்க வந்து விளையாண்டு கீழே வந்து வரைச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அப்போ நான் வெளில போகக்கூடாது சொல்றேன், நீ வெளில போனியா சொல்லி நீ கேட்கும்போது அது நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு நீங்க கேட்டீங்களா, தெரியாம கேட்டீங்களா? தெரிஞ்சுதான் கேட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அடிபட்டிருக்கு. நான் சொல்றது வந்து, நீ வெளில போனது வந்து தெரியுமா தெரியாதா? முன்னாடியே, அடிப்படுறதுக்கு முன்னாடியே தெரியாது. அடிப்படுறதுக்கு முன்னாடி நான் சொல்றது. அடிப்பட்ட வரைக்கும் தெரியும். ஓகே, வெளியே போயிருக்கான்னு தெரியும். ஆமா, நான் சொல்றது அடிப்படுறதுக்கு முன்னாடி. இப்ப தேவனுக்கு வந்து ஆதாம் சாப்பிடுவான்னு சொல்லி தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேவனுக்கு ஆதாம் சாப்பிடுவான் இல்ல. ஓகே, அப்ப தெரிஞ்சுதான் இங்க வந்து என்ன பண்றாருன்னா ஒரு நாடகம் ஆடுறாரு மாதிரி. ஆமா, அது டிராமா மாதிரி ஆயிரும். ஆமா. ஓகே, அப்போ என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து புசி கூட சொன்னதை புசித்தாயோ கேக்குற. ஓகே சொல்லி கேக்குறாரு டைரக்டா. அவருக்கே தெரியல, ஷாக் ஆகுறாரு. இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகுறாரு. ஓகே, அதே மாதிரி 12ஆம் வசனம் படிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அதுக்கு பதில் சொல்றாரு. ஓகே, எப்படி சின்ன பசங்க சொல்லுவாங்களோ அதே மாதிரி சொல்றாரு. ஓகேவா? ஆமா. அப்போ என்ன செய்யறாங்க ஸ்திரீ? பாருங்க, படிங்க. நீ இப்படி செய்தது. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நீ இப்படி செய்தது என்ன சொல்லி ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஓகே, இது நான் வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல காமிக்கிறேன். மூன்றாம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிறகு தேவனாய கர்த்தர் பெண்ணிடம், நீ என்ன காரியத்தை செய்தாய் என்று கேட்டார். என்ன சொல்றாரு? நீ என்ன காரியத்தை செஞ்ச? ஆமா.
கோவத்துல சொல்லுவாங்கல்ல, நீ ஆமா ஆமா. என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, வாட் இஸ் திஸ் தட் யூ ஹவ் டன். நீ என்ன ஆச்சரியம். செஞ்ச? ம். என்ன என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு ம். 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 ஒரு ஷாக் ஆயிடுவாங்கல்ல. வந்து ஆமா. பார்க்கும்போது இதெல்லாம் வெட்டி கீழே அடிபட்டு என்ன பண்ண நீனு சொல்லுவாங்களா ம். அம்மா அப்பா. ஆ. அந்த ஆமா மாதிரி ஆமா. காடு கேட்கிறாரு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா தேவனுக்கு எல்லாம் தெரியும் சொன்னீங்கன்னா இது நாடகம். இந்த டோன்ல கேட்டிருக்கவும் மாட்டாரு. ஆமா. ம். டோன்லயே கேட்டிருக்க மாட்டாரு. ஓகேவா. சரி இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் காமிக்கிறாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆ. சரி, 5ஆம் வசனம் படிக்கலாம் அத. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் ம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு ம். தாம் கேட்டீங்களா? பூமியிலே மனுஷ அஹ், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது ம். அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. திரும்பி படிங்க. 6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் அதுக்கு அர்த்தம் என்ன? இருதயத்துக்கு அர்த்தம் என்னது அதுக்கு? அஹ், ஏன் மனுஷனை படைச்சோம் அப்படிங்கிற ஃபீலா மனஸ்தாபப்பட்டிருந்தான். கரெக்ட். ஏன் மனுஷனை நான் படைச்சேன்னு சொல்லிட்டேன். இப்போ தேவனுக்கு எதுவுமே எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடியே மனுஷனே என்ன பண்ணிருக்க மாட்டாரு, படைச்சிருக்க மாட்டேன். ம். படைச்சிருக்க மாட்டாரு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, அப்பா அம்மா வளர்க்குறாங்க, ஓகேவா. ஆ. ஆ. அந்த பையன் வந்து ரொம்ப பயங்கரமான மோசமான ஒரு கொலைகாரனா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன்டா ஏன்டா இவனை. உணவு ஒண்ணு கட்டேன். ஆமா கரெக்ட். ஆனா பெத்- ஆரம்பத்துல அவன் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தெரியாது இப்படிப்பட்டவனா வருவான்னு சொல்லிட்டு. சரி. ஆமா தெரிஞ்சிருந்தா என்ன ஆமா. பண்ணிருப்பாங்க, எங்கேயாவது அமைச்சிருப்பாங்க, ஓகேவா. ம், 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 ம். ஆமா. தெரியாது. அப்போ குழந்தையா இருக்கும்போது அவ்வளவு பாசத்தோட அன்போடையும் வளர்க்குறாங்க. அவனுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க. ஆனா அவன் இது இப்படிப்பட்ட ஒரு ஆளா அவங்க தான் என்ன பண்றாங்க, ஏன்டா இவனை நான் பெற்றேன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தானே காட் இங்க ஃபீல் பண்றாரு. கரெக்ட் கரெக்ட். ம், ம். முன்னாடியே தெரியுமா அவருக்கு. தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஓகே. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா காடை பத்தி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூல நினைச்சுக்கிறோம். கண்டிப்பா ம். தேவனுக்கு வந்து வல்லமை இருக்கு, பாக்குறதுக்கான வல்லமை இருக்கு, ஓகேவா, முன்னாடி ஆமா காரியங்கள் ஆமா. பாக்குறது. ஆனா ம். தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு தகப்பனை போலயும் ஒரு தாயை போலதான் இருக்கிறாரு. ம். ஓகே. அவர் வந்து அந்த கேப்பபிலிட்டி, அந்த வல்லமை இருந்தாலும் அந்த ம். வல்லமையை என்ன பண்றது இல்ல அவரு, யூஸ் பண்றது இல்ல யூஸ் பண்றதில்ல. மனுக்குலத்துக்கு மேல. மனப்படுத்தினால. ஓகே. ம். புரியுதா. ஓகே. இதுதான் பாயிண்ட். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னா படைக்கிறாரு, படைச்சிட்டு சுதந்திரமா விடுறாரு. அவன் தப்பு செய்யறான், ஐயோ என்னடா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக ஆ. இயேசு கிறிஸ்துவ வந்து அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இது பண்றாரு. அது மட்டும் ம். இல்லாம மனுக்குலம் பயங்கர மோசமா போயிட்டே இருக்கிறத பார்த்து என்ன பண்றாரு, அவர் மனஸ்தாபப்படுறாரு. படுறாரு. ஆமா. ஓகே. ம். இதே மாதிரிதான் சவுலை நான் ராஜாவாக்குனதை குறித்து நான் என்ன பண்றேன், ஆமா. ஆ. ஆமா. மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. படுறேன்னு சொல்லுவாரு. ஆமா ஆமா. ம். ஏன் மனஸ்தாபப்படணும், ஏன்னா தெரிஞ்சிருந்தா தப்பா சூஸ் பண்ணிட்டாரு, ஆமா. தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டாரு. ம். ஓகே. அப்போ பார்க்கும்போது காட் என்ன பண்றதுன்னா இப்ப சாத்தான் கூட ஏன் தப்பான ஒரு ஆளா இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட் நன்மைக்கு தான் படைக்கிறார், செய்யறாரு எல்லாத்தையுமே. ம். ஆமா. அவன் தான் என்ன பண்றான், அதனாலதான் ஒரு வருஷம் கூட இருக்கும். தேவன் சகலத்தையும் என்ன நன்மைக்கென்று உருவாக்கிறார். அவர்களும் என்ன பண்றாங்க, அநேக உபாதையினால் தீமையை பிறப்பித்துக் கொள்கிறார்கள் சொல்லி வசனம் இருக்கு. ஆ. அப்ப நம்ம காடை வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கணும், ம். ஓகேவா. ஒரு தகப்பனை போல தாயை போல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் தேவனும் வந்து மனுஷங்களை மனுக்குலத்தை ட்ரீட் பண்றாரு. ஓகே. இல்லைன்னா அவருடைய அந்த அவருடைய சாயல்ல இருக்கிற சிருஷ்டிப்பை வந்து ட்ரீட் பண்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஓகேவா. ம். ம். ஓகேங்க. ம். ஓகே. இந்த பாயிண்ட் எதுக்கோங்க, ஆ. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இது நடுவில். ம். தேவனுக்கு வல்லமை இருந்தும் தேவன் என்ன பண்ணல, ஒரு தகப்பனை அது போல தாயை போல ஆ. அவங்க எதிர்காலத்தை வந்து அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்க சிருஷ்டிக்கல. இதெல்லாம் தப்பு செய்யவும் சொல்லி தெரியுமா பாத்தீங்கன்னா தெரியாது.
ஓகேண்ணா. ஓகே, சரி. இப்போ அதன்படி பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஆவிக்குரிய மரணம் சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆனா ஆவிக்குரிய மரணமா பாத்தீங்கன்னா கிடையாது, அது கிடையாது. லிட்டரல் மரணம் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய். ஓகே. சொல்ற அந்த சாபத்தை தான் தேவன் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஓகே. ஆதாம்க்கு என்ன கொடுக்குறாரு, நீ மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணுக்கே திரும்ப. ஓகே, from the dust you are, to the dust you will return. ஓகே, எதுனா 3:19 இருக்குது. ஓகேவா, அதுதான் சாபமே. ஓகே. ஓகே, மண்ணில இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணுக்கு ஓகே, திரும்ப. பாவத்தின் சம்பளம் மரணம். அது என்ன மரணம், லிட்டரல் சரீர மரணம். மரணம். அதனாலதான் தெளிவா என்ன போட்டிருக்காங்க, உன் சரீரம் வந்து மண்ணில் உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்புவாய் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இப்போ தேவன் வந்து என்ன பண்றாருன்னா எப்பயுமே மனுஷனுக்கும் தேவனுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே தான் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இது ஆதாம் ஏவாளுடைய பசங்க காயின் ஆபேலா இருக்கட்டும், பலியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுல காயின் கிட்ட கூட என்ன பண்றாரு, தேவன் வந்து பேசுறாரு. 5ஆம் வசனத்துல பாருங்க, 4:5. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாத்தீங்களா, கடவுள் பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட. கட்டாவல. ஓகே, அவைக்குரிய மரணம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் கட்டாயிடுச்சு சொல்லுவாங்க. அது அப்சல்யூட்லி ராங். அப்படி இல்லவே இல்ல, எப்பயுமே நடக்கல. இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாக்குறோம். ஓகேவா, இதே மாதிரிதான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். யாக்கோபு, ஓகே, யோசேப்பு, ஓகே, அப்புறம் மோசஸ், யோசுவா, சொல்லிட்டே போலாம். அப்படியே கன்டினியூஸா போயிட்டு இருக்கோம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இப்போ வரைக்கும் என்ன, தேவனுக்கும் மனுஷனுக்கும் கான்டாக்ட் இருக்கதான் செய்யுது. இருக்குது. ஆமா. ஓகே, கட்டே ஆகல. அதை பத்தி கிடையவே கிடையாது. தப்பான ஒரு இது. பாயிண்ட் என்னதுன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாத்தான் எந்த அளவு வஞ்சிக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சாவதில்லை சாவதில்லை சொல்லி போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஓகே, நீங்க சாவதில்லை. அதை விசுவாசிக்கிறவங்களா மாறிட்டாங்க. தேவன் என்ன சொன்னாரு, நீ சாகவே சாவாய் சொல்லி சொன்னாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ லிட்டரலா மறிச்சிடும் சொல்லி சொல்றாரு. அத வந்து இந்த மக்கள் விசுவாசிக்கல. சாத்தான் சொன்ன சாவதில்லை சொன்னாங்க பாத்தீங்களா. அப்ப மனுஷன் வந்து 30 வருஷம் வாழ்ந்தான், அதனால வந்து அது ஆவிக்குரிய மரணம், லிட்டரல் மரணம் கிடையாது, சாவதில்லை அது சொல்லி அதை புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதா? அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சாத்தானுடைய அந்த வார்த்தையை இது பண்றாங்க, தேவனோட வார்த்தையை வந்து நம்பல. தேவன் என்ன சொன்னாரு, நீ சாகவே சாவாய். நீ ஓகே, அது மரணம், லிட்டரல் மரணத்தை சொல்றாங்க. ஓகே, தேவன் எப்பயுமே வந்து என்ன பண்ணல, மனுஷனுக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷனை வந்து கட் பண்ணல. யாருக்கு மட்டும் கட்டாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, காயினை கட்டாச்சு. அதை கூட படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். என்ன சொல்ல வர்றாரு, நான் உமது சமூகத்திலிருந்து
மறைந்து போகிறேனே சொல்லி சொல்றாரு. புரியுதா? மறைந்து அப்போ சமூகம் என்ன இருக்கு? அவர் கூட தான் இருக்காரு. இருக்காரு. 14ஆம் வசனம். ஆமாம், சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைவரனாய் இருப்பேன். அப்ப என்ன சொல்றாரு? சமூகத்துக்கு ஐ வில் பி ஹிடன் ஃப்ரம் யுவர் பிரசன்ஸ். பிரசன்ஸ். அப்ப அவர் எங்க இருக்காரு? கூட தான் இருக்கிறாரு. காடு கூட தான் இருக்கிறாரு. ஆமா. நல்ல எடுத்துறாரு. இப்பதான் இவன் என்ன செய்யறான்னு இந்த மாதிரி செஞ்சதுனால தெய்வம் என்ன பண்றாருன்னா அவருடைய சமூகத்துல இருந்து வெளில அனுப்புறாரு. புரியுதா? அங்க ஆதியாம 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல என்ன பாத்தீங்க? ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு ஏதேனை திட்டு வெளில அனுப்பிச்சாரு. அது வேற. வேற அது நித்திய ஜீவன். அந்த ஜீவ விருட்சம் சாப்பிட்டு உயிரோடு இருக்காதபடிக்கு டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? அது வந்து உயிரோடு இல்லாதபடிக்கு வெளில அனுப்புறாரு. இங்க சமூகத்திற்கு வெளில அனுப்புறதுதான் நீங்க சொல்றது தேவனுக்கும் மனுஷனுக்கும் வந்து இது வந்து காயினுக்கு மட்டும் தான் நடந்தது. சேத்துக்கு நடக்கல, ஏனோக்கு நடக்கல. ஓகே, அவங்க எல்லாம் சமூகத்துல தான் இருக்காங்க, தேவனோட சஞ்சரித்தாங்க சொல்லி பாக்கணும். புரியுதா டிஃபரன்ஸ்? ஓகே புரியுது. இப்ப நீங்க 2 டிஃபரன்ஸ் நீங்க பாக்கணும். என்னன்னா அங்க ஆதியாகமத்துல வந்து தேவன் துரத்துனது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சமூகத்துல இருந்து துரத்தல. அவர் என்ன பண்ணாரு? அந்த ஜீவனை அடையாதபடிக்கு அவங்க மரிக்கணும்னு சொல்லி ஜீவச்சத்து கனி சாப்பிடக்கூடாது, அதுக்காக வெளில அனுப்பிச்சாரு. வெளியே அனுப்பிட்டாங்க. ஆமா, அது பாயிண்ட். இங்க பாக்கும்போது 4ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது அவன் தப்பு செஞ்சதுனால தேவனுடைய சமூகத்தில இருந்தே என்ன பண்றாரு? அவருடைய 2 பேரும் கனெக்ஷன் இருந்தே கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தேவன் அவங்க பேசவே இல்லை எங்கேயுமே. எப்படி வந்து சவுலோட விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு சவுல் என்ன பண்ணிட்டான்? வெளியே போயிட்ட பிறகு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள அவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. தேவனோட ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. அதான பாக்குறோம். ஆமா. ஓகே, பொல்லாத ஆவி வந்துருச்சு. ஆனா அதுலயும் ஒரு வார்த்தை எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுல அது பிறகு நாள் கிளியர் பண்ணுங்க. கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்ட பொல்லாத ஆவிங்கிறதுனால அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்டதுன்னா கர்த்தரால் அனுபவிக்கப்பட்ட எப்படி யோபு வந்து அனுபவித்தார்ல, சாத்தான் தானே கேக்குறான். ஓகே அதனால அலவுட், காட் அலவுட். சோ இத நீங்க எழுதிக்கோங்க, கம்பேரிசன் எழுதிக்கோங்க. ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல வெளில அமிச்சது வந்து உயிரோடு இராதபடிக்கு நன்மை தீமை ஜீவச்சத்தின் கனி சாப்பிடாதபடிக்கு வெளில அமிச்சாரு. வசனம் கூட எழுதிக்கோங்க. அப்படி அவங்களே சொல்றாங்களா? அந்த வசனம் ஒரு படிச்சிருங்க. 3ஆம் அதிகாரம் 23, 24. 22 இருந்து 22. ஒரு வாட்டி அது மட்டும் படிச்சிருங்க. 22 இருந்து. பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகே, இதுல தெளிவா நீங்க எழுத வேண்டியது என்னன்னா தேவன் அவருடைய சமூகத்துல துரத்தல. அவர் வந்து அவன் ஜீவன் அடையாதபடிக்கு, நித்திய ஜீவன் அடையாதபடிக்கு, ஜீவச்சத்தின் கனியை வந்து தொடாதபடிக்கு வெளில துரத்தினார். ஓகே, மரணம் வரணும். அது நீங்க
ஆனா அப்புறம் இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல பார்த்தா அதுலயுமே கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் அப்படின்னா கர்த்தர் அப்ப அவங்களோட கூட தான் இருக்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் லேபர் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஆமா காட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா ஐ திங்க் எனக்கு அப்படி தெரியும். ஃபர்ஸ்ட் டாக்டர் கிடையாது, முன்னாடி எதுவும் இந்த மாதிரி வழிமுறைகள் இருந்திருக்காது, தெரிஞ்சிருக்காது. ஆமா, அப்ப கர்த்தர் தான் செஞ்சு கொடுத்திருப்பா, கூட இருந்திருப்பாரு. கூட இருந்திருப்பாரு. அதான். வேற வழியே கிடையாது. அவர் நான் அனுப்பி விட்டதுங்கிறது வந்து நீங்க சொன்ன கனெக்ஷன் கட் ஆகல, அவர் தான் கூட இருக்கிறாரு, அவர் தான் செய்யணும். இருக்காரு. ஆமா, அதனாலதான் அடுத்த இதுல நீங்க லிட்டரலா பார்க்கணும், பலிகள் கேட்கிறாரு, வாங்குறாரு. ஆமா ஓகேண்ணா. சோ அப்படி பார்க்கும்போது அந்த சாகவே சாவாய் சொல்றது வந்து ஒரு லிட்ரல் மரணம், உண்மையான மாம்சீக மரணம், ஆவிக்குரிய மரணம் சொல்றது அங்க சொல்லவே இல்லை. ஓகே. தேவன் கொடுத்த சாபம் லிட்ரல் மரணம். சோ அது உங்களுக்கு வந்து அந்த நாள் தெரிஞ்சதுனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. ஆமா தெரியலன்னா குழப்பமாவே இருக்கும். ஓகே. சோ அதனாலதான் எல்லாருமே என்ன பண்ணோம்னா அந்த கிளாஸ்க்கு வரணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வசனங்கள்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கு. என்னதுன்னா அது வந்து கரெக்டா அது இது பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு சரியா புரியுது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா காட் வந்து அவங்க படிக்கிறாங்க, ஆல்வேஸ் லேர்னிங் நெவர் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு வருஷம் அது நான் காமிக்கிறேன். ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்போதும் கச்சாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். ஓகே. அப்போ என்னதுன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா போதகர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஆல்வேஸ் லேர்னிங். அவங்க என்ன காலைல எழுந்துச்சு படிப்பாங்க, நைட் எழுந்துச்சு படிப்பாங்க, இது பண்ணுவாங்க. எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் அறிந்து உணராதவங்களாய். சத்தியம்னா என்னது? இப்ப எக்ஸாம்பிள், உங்க பசங்க கிட்ட சொல்றீங்க நான் வந்து ஒரு 5 ஸ்டார் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு நீங்க ஒரு $2 சாக்லேட் இருக்கு பாத்தீங்களா, சின்ன சாக்லேட் கேபரிஸ், ஓகே, வாங்கி கொடுக்குறீங்க. இப்ப என்னதுன்னா உங்க பசங்களுக்கு வந்து என்னது எது உண்மைன்னு சொல்லி பார்த்தா தெரியும். ஆமா, எது உண்மை? நீங்க வந்து வாங்கியிருக்கிறது $2 சாக்லேட் சொல்லி தெரியும். ஆனா நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க? 5 ஸ்டார் சொல்லி சொல்றீங்க. 5 ஸ்டார் சொன்னது தப்பு, பொய். அந்த $2 சாக்லேட், இந்த ஆசி சாக்லேட்டோ இல்லைன்னா வந்து அது கேபரிஸ் சாக்லேட்டோ, ஓகே, ஏதோ ஒன்று வாங்கிருக்கீங்க வேற. அப்போ உண்மை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கேபரிஸ் தான், 5 ஸ்டார் கிடையாது. அதே மாதிரி அப்போ சத்தியம் சொல்றதுனா என்னதுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா வந்து பைபிள் இருக்க வசனங்கள் சத்தியம், சத்திய வசனம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதை நீங்க தாண்டி என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சத்தியம்னா உண்மை சொல்றது புரிஞ்சுக்கணும். உண்மை அந்த பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தேவ வசனம் தான் சத்தியம் சொல்லி அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா ஒரு பொய்யான ஒரு போதனை இருக்கு, ஒரு மெய்யான ஒரு போதனை இருக்கு. பொய்யான மதங்கள் இருக்கு, அதுல மெய்யான ஒரு மதம் இருக்கு. ஓகே, இந்த மெய்யான மதத்தின் புத்தகம் தான் என்னது? பைபிள். அதுல இருக்கிற வார்த்தைகள் என்ன இருக்கு? இந்த பொய்யை கலைச்சிட்டு மெய்யான விஷயங்கள் எதுவோ அது வந்து சொல்லுது. அதுதான் சத்தியம். இப்ப எக்ஸாம்பிள் அந்த சாக்லேட் மாதிரி தான். என்னதுன்னா
நீங்க 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குன்னு சொல்றீங்க, இந்த மாதிரிதான் மதங்கள் சொல்லுது, ஓகேவா? ஆனா இருக்கிறது என்னது 2 ரூபா சாக்லேட் தான். இதுதான் பைபிள் சொல்லுது. ஓகே. ஓகே, அப்ப சத்தியம் சொல்றது என்னதுன்னா உண்மை, ட்ரூத், இதுதான் இருக்கு, இது இல்ல. ஓகே, அதனாலதான் என்னதுன்னா அவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, உணராது அது சத்தியத்தை உண்மைய எது உண்மையோ அது தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து உலகத்துல. அதனாலதான் என்னதுன்னா இத்தனை இத்தனை மதங்கள் வருது, சரி, இத்தனை பிரிவுகள் கிறிஸ்தவத்திலேயே. ஆமா, ஏகப்பட்ட பிரிவுகள் வருது. சோ ஆதி திருச்சபை இருந்த பிரிவு இதுவே வேற, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் கிளாஸ்ல, ஓகேவா? சோ இதுதான் ஓவரால் நம்ம பாக்குறது. சோ இன்னைக்கு நம்ம இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா பார்த்ததுல? இல்லைண்ணே, இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுது பத்தி. அந்த இமேஜ் ஆஃப் காட், கடவுளுடைய சாயல்ங்கிறத பத்தி நல்லா கிளியரா சொல்லி. ஆமா, தெளிவா பார்த்தோம். யார் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து தயக்கமே இருக்காது. ஓகே, என்னன்னா பை காட் என்ன சொல்றாருன்னா வந்து யாரும் பதில் பேசக்கூடாத ஒரு நாவை தருகிறேன்னு சொல்லி சொல்றாரு, ஓகேவா? கொஸ்டினே பண்ண முடியாது. இப்ப சத்தியம் சொல்றது என்னதுன்னா அதுக்கு வந்து மாற்றவே முடியாது. உண்மை உண்மைதான். ஓகே, நீ பேசுறது கேட்கலப்பா. இப்ப கேக்குதா? ஓகே ஓகே. இப்ப கேக்குது. அதான், உண்மை மாறவே மாறாது, உண்மை ஒண்ணுதான் இருக்கு, ஓகேவா? இப்ப என்னதுன்னா இந்த மாதிரி நீங்க ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க யார் வேணா. இப்ப சொல்லும் போது என்னதுன்னா ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பைபிள் ஸ்டடி எடுத்துருக்கும் போது நிறைய பேர் இது கிடையாது, அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில அவங்க புரியுது என்னதுன்னா இதுதான் உண்மை சொல்லி தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் விஷயமா நம்ம பார்த்தது என்னதுன்னா மரணம் சொல்லும் போது அது லிட்டரான மரணம், ஆவிக்குரிய மரணம் சொல்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகே, அந்த கடைசி இந்த ஒரு வருஷம் மட்டும் படிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். என்ன அர்த்தம்? அப்பொழுது at the time people began to call on the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. நம்ம பார்க்கும்போது அந்த ஆதாம் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவனை பத்தி தெரியுமா எல்லாருக்குமே? ஓகே, நம்ம தேவனை பத்தி எல்லாருக்குமே தெரியுமா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. அதனாலதான் என்ன பண்றாங்க, மனிதர்கள் தானே போட்டிருக்கு, ஒரு கூட்டத்தாரை பத்தி போடல, ஓகே, ஒரு இனத்தாரை பத்தி போடல, மனிதர்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், தெளிவா போட்டிருக்கு. அப்ப என்னன்னா அந்த ஜல பிரயாணத்துக்கு முன்னாடி இருந்த காலத்துல மனிதர்களுக்கு தேவன் யாரு சொல்லி தெரிஞ்சிருக்கு, இவர் தான் தேவன் சொல்லிட்டு. ஆனா ஜல பிரயாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஆபிரகாம் என்ன பண்றாரு, சிலை வழிபாடு பண்றவர். ஆமா, அவங்களுடைய அப்பா அதுல இருந்து வர்றாரு. ஆமா, சிலை வழிபாடு அவர் தெரியவே இல்லை. தேவன் சொல்றாரு நான் தான்ப்பா தேவன் சொல்லி அவர் வெளிப்படுத்துறாரு அவரை. அந்த கம்பேரிசன்ல அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனை தொழுது கொண்டார்கள்னா தேவனுக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அந்த டைம்ல. அதுல ஏனோக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவனோட சஞ்சரித்தார். நோவா பாத்தீங்கன்னா தேவனோட சஞ்சரித்தார். அப்படிப்பட்ட சில பேர் மட்டும் என்ன பண்றாங்க, உண்மையா இருக்காங்க. மிச்ச பேர்லாம் வந்து வெறும் மேலோட்டமா என்ன பண்றாங்க, இப்ப பக்தின்னு சொல்லி காமிப்பாங்க. என்னதுன்னா தலையில தேங்காய் உடைக்கிறவங்க 10 தேங்காய் உடைப்பாங்க, 100 தேங்காய் உடைப்பாங்க, பக்தி காமிப்பாங்க. ஆனா உண்மையே தேவனை பின்பற்றினாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா அந்த மாதிரி உண்மையான மக்களா இருந்தவங்க பாத்தீங்கன்னா வெகு சிலரா இருந்தாங்க அந்த டைம்லயும். தேவனை பின்பற்றுறவங்க உள்ளபடி பார்த்தாலும் அப்படித்தானே தெரியுது. அந்த 40 நாள் அதுக்குன்னு சொல்லி விரதம் இருக்கிறாங்க, அதை முடிச்சதுக்கு அப்புறம் அதுல நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் பழைய லைஃப்க்கு வந்துறாங்கன்னு வைங்களேன். இங்க கிறிஸ்தவர் நம்ம பாரம்பரிய கிறிஸ்துவ சொல்லணும், அவங்களும் அப்படிதான் 40 நாள் மட்டும் அந்த அந்த பக்தி, சர்ச்சுக்கு போறது, அதிகாலை தேடுறது, அந்த இதெல்லாம் இருக்கு, நிறைய பேர் இருக்கிறது. அடுத்த ஈஸ்டருக்கு அப்புறம் அவங்களும் அப்படி மாறிக்கிறாங்க. அதுக்கு இவங்களுக்கு இதே இல்லையே, வித்தியாசம் கிடையாது. நீ இருக்கிறோம்னா ஒரு தீர்மானம் எடுத்தனா அந்த நிலைமையில இருந்து மனம் திரும்பிட்டாயா, அந்த நிலைமையை இருக்க கடவாய். ஆமா, வருஷம் 40 நாள் வந்தா மறுபடியும் அதே மாதிரி இருக்கிறேன்றாங்க, மறுபடியும் பழைய லைஃப்க்கு போயிடுறாங்க. அது என்னன்னா ஹிந்துக்கும் இவங்களுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. அதான் தேவனை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பக்தி மட்டுமா தேரும்போது அவங்க நிறைய படிச்சாலும் சரி, அவங்க வந்து அதான் அதிகமா ஆல்வேஸ் லேர்னிங் நெவர் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஓகே, புரிதல் ஆமா இல்லாத மக்களா தான் இருப்பாங்க சொல்லுவாங்க. ஓகே 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 ஓகே, ஆமா. இந்த ம். குழப்பத்திலே ஆனா தான் இதுல இருப்பாங்க. ஆமா இதுல ம். ஒண்ணு போட்டுக்கலாம். இதுல வந்து பர்ட்டிகுலர் ஆண்டவர் நேம் எதுவும் சொல்லியிருந்தாரா? ஒருவேளை இந்த 4:26 படி மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாருங்கிறதுனால ஆண்டுடைய பெயர் எதுவும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சா? இல்ல ஆண்டவருடைய பேர் சொல்லப்பட்டதா சொல்லி பாத்தீங்கன்னா தெரியல. ஓகே, ஆ, அது அந்த மாதிரி இல்ல. ஆ. ஏன்னா மோசே தான் வந்து என்ன பண்றாருன்னா கேக்குறாரு, உங்க பேர் என்ன சொல்லி கேக்குறாரு. கேட்கும்போது சொல்ல கேட்கறது. அப்பதான் ஆமா. வந்து பேரை வெளிப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் சொல்லும்போது ஒட்டுமொத்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் கடவுளா இருந்தாருன்னா ஒருத்தர் என்ன தான் அர்த்தம்? காட்டு. அவர் ஒரு ஆள் தான். தனியா வேற யாரும் கிடையாது. ஆமா. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாமம் தான் தேவையில்லை. இப்ப காடுன்னு சொன்னாலே அவங்க எல்லாருக்கும் யாருக்கு தெரியும்? இவர் தான் ஆண்டவர் பாஸ் தான் வச்சுக்கணும். படைச்சவர். ம். இத மாதிரிதான் தேவன் ராஜ்யத்துல மாறப்போகுது. உலகம் எல்லாரும் ஒரே நாமம் தான் ஆக போகுது. ஓகே புரியுதா? ஓகே ஓகே. அப்ப இருந்த ஆமா. மாதிரிதான் இது ஆக இப்போ போகுது. கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆனா சரி. அப்படின்னா நமக்கு என்னோட இது கேள்வினா இது. அப்போ இந்த ஒருவேளை இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கல எனக்கு தெரியல இல்லன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ், அந்த ஈஸ்டர் அந்த பண்டிகைகளே நமக்கு கிடையாதுல்ல. கிடையாதுன்னா அது நம்ம அனுசரிக்கணும்னு அவசியம் இல்லல்ல. அப்படின்னு சொல்ல முடியாது. ஆ, இப்போ அது எஸ்தராவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கிறிஸ்துமஸ் வந்து அந்த ரோம பண்டிகையா இருக்கட்டும், அது ஆ, பேக்ரவுண்ட்ல இருந்தாலும், ஆ. நம்ம என்ன பண்றோம்னா அந்த நாளை ஒரு நாளை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று நான் விசேஷித்துக் கர்த்தருக்கென்று கொள்கிறவன். கொள்கிறேன். ஆமா, ஆமா. இப்போ என்னதுன்னா அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து சாக்லேட் கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார், எதுக்காக வந்தார் சொல்ற ஆமா, நற்சாட்சியே சொல்றோம். ஓகேவா? ஆமா, ஆமா. சாட்சி சொல்றது தப்பு கிடையாதுல்ல. ஆமா, ஆமா. ம், ம். எந்த நாள் வேணா நம்ம வச்சுக்கலாம்ல. ஆமா, ஓகே, கண்டிப்பா. இயேசு ம். கிறிஸ்து உயிர் தெழுந்தார். ஆ, அது ஈஸ்டர்ல இருந்து தான் இருந்துட்டு போகுது. நான் அவரை பத்தி ம், நான் சொல்ல போறேன். உலகம் ம். எங்கும் போய் அறிவியுங்கள். அதுக்கு நான் என்ன பண்றேன்? அவங்க ஒரு நாள் வச்சிருக்காங்களா, அதனாலயே நான் சொல்றேன். ஓகே, அது ஓகே, ஈஸியா ஓகே. இருக்குல்ல, கேட்கறவங்க வந்து மறுதலிக்க மாட்டாங்க. ஆமா, ஓகே, ஓகே. ஈஸியா இன்னைக்கு நான் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அப்ப நான் ஓகே. வச்சுக்கிறேன். சோ ஆ. அதனால வந்து அது நாள் தப்பா வேணா இருக்கலாம், இருக்கட்டும். ஓகேவா? ம். அது மற்ற இதை வணங்குறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னோட இருதயத்துல என்ன இருக்கு? ஆ. நான் தேவனோட நாமத்தை சொல்ல போறேன். அதுக்கு அந்த நாள் வந்து உபயோகமா இருக்குதா சொல்லுவேன். இப்ப ஓகே. நான் இது என்னது இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நான் ஆ, தேவனோட நாமத்தை சொல்லுவேன். அன்னைக்கும் அன்னைக்கு என்னது குடியரசு தினம். அன்னைக்கு நான் ஆ. ஒரு பேப்பர் போட்டு உங்களுக்கு விடுதலை கிடைக்குது, இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கு இந்த பாவத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க இந்தியா பிரிட்டிஷ் இதுல இருந்து விடுதலை கீழ இருந்து கிடைச்சு விடுதலை. ம், ம், நான் ம். சொல்றது என்னன்னா மரணத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் உங்களுக்கு என்ன இருக்கு, விடுதலை இருக்குன்னு சொல்லி விடுதலை இருக்கு. ம். அப்ப ஓகே, அந்த ஓகே. நாள் நான் என்ன பண்றேன், கர்த்தருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். யூஸ் பண்ணிக்கிறேன். ம். ஓகே, ஓகே, ஓகே. அதனால நம்ம இன்டென்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகே. ம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, தேவன் வந்து ஒரு பயங்கர கொடூரமான தேவன் கிடையாது. தேவன் ம். புரிந்து கொள்கிற தேவன். நம்ம ஆ. சிச்சுவேஷனை. ஓகேவா? அதான், அதான், அதான். சரி. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இது 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 எப்படி பரிசேயர் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆ, ஆ, அவங்க கரெக்ட். இவங்க ஆ. என்ன வந்து கை கழுவாம சாப்பிடுறாங்க சொல்லி இயேசு ம். கிறிஸ்து சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாரு? உள்ள போறது எதுவும் தீட்டுப்படுது அது. உள்ள ஆஹ் இதயத்துல இருந்து வர்றது. தீட்டுப்பட்டுரும். அவரே அதான் சொல்றாரு, புரிய வைக்கிறாரு. டேய் நீங்க ஏன்டா இவ்வளவு சித்தா இதா பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ம், இதை ம். நான் கேட்கலடா. நான் என்னது அந்த பலியை இதையும் நான் கேட்கல, இரக்கத்தையும் கிருபையும் தான் நான் கீழ்ப்படுதலே. கேட்கிறேன் ஆ, சொல்றாரு. ம், கீழ்ப்படிதலை தான் நான் கேட்கிறேன் சொல்றாரு. ம். சரி, அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. வேற இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் போகும்போது ஓகே, கிளாஸ்ல. ஓகே, ஓகேண்ணே. ஓகே, சரிப்பா. ப்ரே பண்ணி ஓகே. முடிச்சிடலாம். சரி. நீங்களே ப்ரே பண்ணுங்க. ஓகே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துனப்பா. இந்த நாளின் வேத பாடங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆண்டவரே சாயலின்படி எங்களை படைச்சதை பற்றி தெளிவுபடுத்திருக்கீங்க. வசனத்தை காமிச்சு கொடுத்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நித்திய ஜீவன் எங்களுக்காக இன்னும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் நாங்களும் பங்குள்ளோர் வாழ்வதற்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தும்படியாக அதுக்கேற்ற பதில் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவர் நாங்கள் ஒருவேளை சில நேரங்களில் யாரோ ஒருத்தர் இல்லை சில பேர் சொன்ன அந்த தவறான கருத்துக்கள் படி இல்லை, நீர் இன்னைக்கும் எங்களோடு கூட உங்கள் சமூகத்தில் வந்து இல்லை உங்களை நினைச்சு பேசும்போது எங்களோடு கூட உறவில் இருக்கிறீங்க. இன்னும் எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு வந்து கனெக்ஷன் கட் ஆகாமல் தொடர்ந்து நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறீங்க, எங்களோட பேசுகிறீங்க, நாங்கள் புரிகிறபடி பேசுகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவர் அந்த வேத சத்தியங்களை வசனத்தின்படி உண்மையின்படி சத்தியத்தின்படி நாங்கள் புரிந்து கொள்வதற்கு வேறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகேப்பா. சோ ஓகேண்ணா. இந்த ரெக்கார்டிங்க நான் போட்டு இன்னைக்கு அமிச்சேன். 2 ரெக்கார்டிங்கும் நேற்றுக்கே அனுப்பியும்.
சரிங்கண்ணே. அதே மாதிரி இது தமிழ்ல மாறுதா சரி பாக்குறேன், இல்லைன்னா நானே மாத்தி அவங்களுக்கு காமிச்சு வச்சேன். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. நான் ஒரு டைம் செக் பண்றேன். ஆ இல்லைனாலும் நீங்க தமிழ் அனுப்பிடுங்க, நான் பார்த்துட்டு சொல்லுவேன். சரிப்பா. ஓகே ஓகேண்ணா. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ.